இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவில் சும்மா பக்காவாக சூப்பரான ஒரு அல்வா தாங்க பண்ணியிருக்கிறோம். அப்படியே வாயில் வச்ச உடனே தானாக தொண்டைக்குள்ளே போகிறதே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு நெழுன்னு டேஸ்ட்டு சூப்பராக பண்ணியிருக்குங்க. அப்படியே திருநெல்வேலி அல்வா போலயே கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டு எல்லாமே அதே போல் இருக்குங்க. இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸிங்க. 4 ஸ்பூன் கோதுமை மாவு, 4 ஸ்பூன் நெய் இருந்தால் போதுங்க. இந்த அல்வாவை 10 நிமிஷத்தில் செம்ம டேஸ்ட்டாக பண்ணிடலாங்க. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இதில் 4 ஸ்பூனுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. 250 ml தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா இந்த மாவை கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இந்த மாவு இப்படியே இருக்கட்டுங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் 2 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாங்க. நம்ம சேர்க்குற 4 ஸ்பூன் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சி வந்தால் பிறகு இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு உங்களோட இஷ்டம் தான், இன்னும் அதிகமாக சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ நான் இதை எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம இந்த கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். கோதுமை மாவை அப்படியே சேர்க்க வேணாம், அடிகள் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ கடாயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, ஏற்றி வச்சிடாதீங்க. நல்லா சிம்லேயே விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு ஒரு கெட்டியான பக்குவம் வரும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம 4 ஸ்பூனுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டோம். இதுக்கு 8 ஸ்பூனுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாங்க. நம்ம சுகர் சேர்த்த உடனே சுகர் நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் லிக்விடாக ஆக ஆரம்பிக்கும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, மறுபடியும் கெட்டியாக ஆரம்பிக்குங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. இந்த அல்வா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. டக்குன்னு இப்படிங்களுக்குள்ளே அல்வா செஞ்சு முடிச்சிடலாம். சுட சுட அப்படியே அல்வா சாப்பிட்லாங்க. இப்போ இது ஒரு பக்கம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இன்னொரு அடுப்பில் நம்ம இப்போ கேரமல் ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இப்போ 8 ஸ்பூனுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேங்க. நல்லா கலந்து விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் பொறுமையாக நல்லா கலந்து விடுங்க. நல்லா பாருங்கள், சுகர் நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு பார்த்தீங்களா. அடுப்பை நல்லா மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. நம்மளுக்கு கேரமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பதத்துக்கு இருக்கும் போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. போதும். ரொம்ப கெட்டியானாலும் நம்மளுக்கு நம்ம இந்த அல்வாவில் சேர்க்கும் போது கொஞ்சம் கசப்பானது போல் இருக்கும். அதனால் இந்த பதத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மாவை நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த கெட்டியான பக்குவம் வந்துருச்சு. இதில் 1 ஸ்பூனுக்கு நான் இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி மறக்காமல் சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட சுகரில் அடித்து ஏலக்காய் பொடி இல்லைன்னா தட்டிட்டு கூட ஒரு 2-3 ஏலக்காவை தட்டிட்டு இதில் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம கேரமெல்லை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம டார்க்காக அந்த கேரமெல்லை ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம அல்வா கசக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால் அந்த கலர், நான் கரெக்டான கலர் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பக்குவத்துலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நல்லா உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள், அப்படியே பார்க்குறதுக்கேவும். இப்போ 1 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் சேர்த்தோம், இப்போ 1 ஸ்பூன் சேர்க்குறோம். கேரமல் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்ட பிறகு 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்குறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அப்படியே இப்பயே வாசம் கமன்னு வருதுங்க. அல்வா ரெடி ஆகவங்களையுமே அல்வாவை பார்த்த உடனே சாப்பிடாமல் இருக்க முடியலங்க. அப்பைக்கப்போ நான் கிண்டி விடும் போதே எடுத்து அப்படி தொட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். பாருங்கள், இப்போ அல்வாவை நல்லா கரண்டியை வச்சு இப்படி எடுத்து விடும் போது சீக்கிரமாகவே அப்படி ஒன்று சேர்ந்துருது பாருங்கள். அதனால் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்குங்க. இப்போ எடுத்து விட்றேன் பாருங்கள். இப்போ எடுத்து விடும் போது நம்மளுக்கு சீக்கிரம் அப்படி ஒன்று சேரல பாருங்கள். இந்த மாதிரி வரணுங்க. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்மளுக்கு அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. நெய் விட்டுட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே அல்வாவை பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள். ஐயோ, ஆஹா, கலர் அப்படியே திருநெல்வேலி அல்வா கலரில் இருக்குங்க. செம்மையாக வந்திருக்குங்க அல்வா டேஸ்ட்டு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
பாருங்கள், முந்திரி பருப்பு சேர்க்கும் போது தான் அல்வா அப்படியே நிறைவடைகிறது போல் இருக்குங்க. வாவ், இங்கே பாருங்கள், அல்வா பார்க்கவே அப்படி இருக்குங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். போதும், நம்மளுக்கு அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அல்வாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. இங்கே பாருங்கள், எடுத்து போடும் போதே எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாவ், அப்படியே சுட சுட அந்த அல்வா சாப்பிடும் போதுங்க டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. இது வரைக்கும் நான் அல்வாவே செஞ்சதில்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களுமே சூப்பரான அல்வாவை உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்தலாங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு பாராட்டுக்கள் நிச்சயங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.